ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கான ரீடிங் என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து ஃபிசிக்கல் யூனியனை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போடுறோம். ஸோ ஃபிசிக்கல் யூனியனை பற்றி, ட்வின் ஃப்ளேம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கான் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேயா? ஸோ இப்போ இன்றைக்கான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்டு தான் பறந்து விழுந்துச்சு. இது என்னன்னு பார்க்கலாம். நைட் ஆஃப் கப்ஸ், 9 ஆஃப் வாண்ட்ஸ். நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி வந்து ஹீ இஸ் லைக் அ பர்சன். இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, ட்ரீமர், இன்டெலிஜென்ஸ், க்ரியேட்டிவிட்டி, ரொமான்ஸ், ஷார்ம், இமேஜினேஷன், பியூட்டி. அவனோட உள் உணர்வுகள் மூலியமாகவே நிறைய விஷயம் கற்றுக்குவான். எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது, அவன் உள்ளுணர்வில் இருக்குது தான் வெளியே தப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த உள்ளுணர்வை கரெக்ட் பண்ணிட்டா வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகிடும் அப்படின்னு பிலீவ் பண்ணுற ஒரு பர்சன். இன்னொன்று, லா ஆஃப் அட்ராக்ஷனை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுற பர்சன். அப்படி இருக்கிறவங்க தான் ட்ரீமராக இருப்பாங்க, க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி யூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இமேஜினேஷன் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இன்னொன்று, நம்ம ட்ரீம்லேண்ட் ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப ரொமான்டிக் பர்சனாலிட்டி தான். ஸோ நைட் ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல்வேஸ் இன்வால்வ்டு வித் தேர் எமோஷன்ஸ், ஹார்ட்டு. நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இது நிஜம்தானா, இந்த எமோஷன் நிஜம்தானா, இந்த விஷயத்த பண்ணால் நமக்கு எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குமா, எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமா, இதுதான் நைட் ஆஃப் கப்ஸ். ஆனால் இதோடையே சேர்ந்து 9 ஆஃப் வாண்ட்ஸும் இருக்குது. 9 ஆஃப் வாண்ட்ஸுங்கிறது என்னென்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பேருக்கு இடம் கொடுத்ததுனால, எமோஷ்னலாக அவங்க கிட்டலாம் ரொம்ப டிபெண்ட்டாக இருந்ததுனால, ரொம்ப அட்டாச்சாக இருந்ததுனால அவங்க ரொம்ப ரணப்பட்டுட்டாங்க, காயப்பட்டுட்டாங்க. 9 ஆஃப் வாண்ட்ஸுங்கிறது என்ன? விக்ட்ரி, குட் ஹெல்த், அப்சிடென்சி, ரெசிலியன்ஸ், கரேஜ், பர்சிஸ்டன்ஸ், டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், பவுண்ட்ரிஸ். இதுதான் 9 ஆஃப் வாண்ட்ஸ். அப்போ 9 ஆஃப் வாண்ட்ஸுங்கிற எனர்ஜி என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, 9 ஆஃப் வூண்ட்ஸ் அப்படி தான் சொல்லுவேன். தேர் இன் அ வெரி வெரி டிஃபென்சிவ் மோடு. பவுண்ட்ரிஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பவுண்ட்ரிங்கிற பேரில் அவங்க ஹார்ட்டை சுற்றி ஒரு பெரிய என்ன சொல்கிறது, கல் கோட்டையே கட்டி வச்சுருக்காங்க. யாரும் இந்த கோட்டைக்குள்ளே வந்து என்னை அப்ரோச் பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் நான் க்ளோஸ் ஆக மாட்டேன், நானும் இந்த கோட்டையை விட்டு வெளியே போய் யார்கிட்டையும் க்ளோஸ் ஆக மாட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் தி எனர்ஜி இஸ் நவ். ஸோ இதுதான் இன்னைக்கான எனர்ஜி. இனி நாளைக்கு எனர்ஜி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.